ஆதிரியா கடல். 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைபட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுந்துவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்றப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுந்துவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள். கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. 14ஆம் ராத்திரியானபோது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. கப்பல் கடும் காற்றில் சிக்கி 14ஆம் ராத்திரி ஆயிற்று. ஒவ்வொரு நாளும் அவர்கள் மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை அவர்களுக்கு முழுமையும் அற்றுப்போயிற்று. 14ஆம் ராத்திரி ஆனபோது அவர்கள் ஆதிரியா கடலிலே அலைபட்டு ஓடுகிறார்கள். அப்போது நடு ஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. ஆதிரியா கடல் மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ளது. ஆப்பிரிக்காவின் கடற்கரை ஓரம் வரையிலும் ஆதிரியா கடல் விரிந்து பரவி இருக்கிறது. இவர்கள் ஆதிரியா கடலில் அலைவுபட்டு ஓடிய இடம் எந்த இடத்தில் உள்ளது என்பது தெரியவில்லை. தண்ணீரின் ஆழம் குறைவாக இருக்கிறது. ஆகையினால் ஒரு கரை கிட்டி வருவதாக அவர்களுக்கு தோன்றிற்று. பொழுது எப்போது விடியுமோ உடனே அவர்கள் விழுந்துவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்றப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுந்துவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்று இருந்தார்கள். ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றியவுடன் அவர்கள் உடனே விழுதுவிட்டு பார்க்கிறார்கள். கடலின் ஆழம் 20 பாகம் என்று காண்கிறார்கள். சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று காண்கிறார்கள். கடலின் ஆழம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆகையினால் ஒரு கரை கிட்டி வருவதாக அவர்களுக்கு தோன்றிற்று. கரைக்கு அருகாமையில் வரும்போது கப்பல் பாறை இடங்களில் விழுந்துவிடும் என்று பயப்படுகிறார்கள். பின்னணியத்தில் இருந்து 4 நங்கூரங்களை போடுகிறார்கள். பொழுது எப்போது விடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வெளிச்சம் உண்டாயிருந்த போது அவர்கள் பார்ப்பதற்கு ஒரு கரையும் இல்லை. இப்போதோ கடலில் ஆழம் குறைந்திருக்கிறது. ஒரு கரை கிட்டி வருகிறது. ஆனால் இதை பார்ப்பதற்கு அங்கு வெளிச்சம் இல்லை. ஆகையினால் பொழுது எப்போது விடியுமோ என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள் இருளில் நடக்கிறார்கள். அவர்களுடைய பாதைக்கு வெளிச்சம் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் கப்பலாட்கள் செய்வது போல தங்களுடைய நங்கூரங்களை இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் போட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் தங்களுக்கு எப்போது கிடைக்கும் என்று காத்துக் கொண்டிருக்க வேண்டும். பொழுது நிச்சயமாகவே விடியும் என்று நம்புவது போல இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் நமக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் என்று நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். தற்காலத்தில் உள்ளது போன்று அக்காலத்தில் பெரிய நங்கூரங்கள் இல்லை. ஆகையினால் சிறிய சிறிய நங்கூரங்களாக பல நங்கூரங்களை அக்காலத்தில் கடல் யாத்திரையில் தங்கள் கப்பல்களில் எடுத்துச் சென்றார்கள்.